மணி நேரத்தில் எப்படி மாற்றம் பார்த்தீங்களா? உண்மையிலே வந்து இறைவன் நினச்சா ஈடுணையே இல்லைங்க. ஆனால் மழை நல்ல மழைங்க. இல்லை 5 நிமிஷத்தில் மருகா போயிடும். கண்டிப்பாக அப்படி. ஆமாங்க வேறு கூப்பிட வரையில் ஒரு அடி இருந்துச்சு. ஆனால் வெளியே இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்பியா வெளியே. குட்டை பண்ண குட்டை சார் அங்கே பாருங்க எப்படி நிற்கிது நம்ம தோட்டத்தில். சூப்பருங்க. இதுலயே தண்ணி ஒரு லெவலுக்கு மேலே பிடிக்கும். அங்கே போயிருக்கு. இதுக்கு ஒரு குழாய் வச்சோம்னா அங்கே போகும். ஆமாங்க, குழாயும் வைக்கணும். இப்படி இயற்கையில் பாதுகாக்கணும். இதே பரவாயில்ல. இன்றைக்கி எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்களோ எல்லா தெய்வங்களும் சேர்ந்து இன்றைக்கி நல்ல மழையை கொடுத்துருச்சு. அதனால் மழையை கொடுத்த தெய்வங்களுக்கு கோடான ஓடி நன்றி. இப்போ எல்லாங்க இப்போ இந்த பள்ளத்தில் அப்பாவில் இருந்த தண்ணி கிட்டத்தட்ட 1.5 மணத்துக்கு கீழே இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டவா. முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக ஆண்டிவெட்டி பக்கத்தில் இந்த ஒக்கரப்பட்டிக்கு பக்கத்தில் அற்புதமான நம்ம ராஜகோலம்பட்டி மண்ணுக்கு சொந்தக்காரர் கோவிந்த சங்கீதத்தினுடைய இந்த அற்புதமான நிலம்பொலிகளில் பாருங்கள் என்னென்ன மனுஷன் வந்து இயற்கையோடு வாழக்கூடிய ஒரு இன்பமான வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கடவுள் எல்லாம் முழு பங்களிப்போட இந்த குட்டையை பாருங்கள் எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குங்க. எங்கள் அப்பா அதை பார்த்து பள்ளத்தில் சும்மா கிடந்துச்சுங்க, வழுக்குது பார்த்து. ஆண்டவன் பார்த்து நினச்சா இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஆண்டவனுக்கே நன்றி கடவுளே. எதையாவது செஞ்சு பூசிடலாம். அப்படி அதெல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் ₹1 கோடி கொடுத்தாலும் இந்த மழையை பார்க்க முடியுமா? இப்படி மருகா போகிறத பார்க்க முடியுமா? தண்ணி வரும் பகலில் வந்து மழை வெயில் இருந்த தோட்டத்தில் இருந்தாவே எங்கெங்கே தண்ணி. நான் இதுனா ரோட்டு தண்ணி தான் அதிகமாக பார்த்து தண்ணி தருகிறது 90% வருது. ஆமாம், சுற்றில் வரல. பாவம். சூப்பருங்க. நீ சொன்ன மாதிரி தொட்டும் தொடாமல் மறுகளுக்கு வந்து நிற்கிது. அடைச்சி அந்த ஓட்டையை மட்டும் அடைக்கல. சந்தோஷம் இருக்கட்டுங்க. குழா எப்படியாவது இந்த மோடி குழா கீழே வேஸ்ட்டு போடுவாங்க. என்ன சொல்கிறாங்க, இது மொத்தமாக ஒரு இடத்துல தேங்கக்கூடாதான், ட்ரென்ச்சு மாதிரி வெட்டணுமா. ஒரு 10 அடிக்கு ஒரு பள்ளத்தை வெட்டி விட்டு அந்த பள்ளத்தில் வந்து தண்ணி தேங்கி எங்கேயுமே போகாதான். அப்படியே உள்ளே தேங்க மரங்கள் வச்சுட்டு அந்த இது நிலத்தடி நீர் அங்கன விழுகிற தண்ணியே இப்படி மொத்தம் சேர்க்காம அங்கனங்க 10 அடி இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு பள்ளம் கிடந்தா எப்படி இருக்கும்? அப்பா இந்த அங்கே ஒரு தோணும் நம்மளை ஓரத்தில் அது மாதிரி 10 அடிக்கு ஒன்று இருந்தா சூப்பர். தண்ணி எங்கேயும் போகாது. நம்ம தோட்ட தண்ணி நம்ம தோட்டத்துலேயே இருக்கும். கண்டிப்பாக. இப்போ இது என்ன இதில் அதில் போய் வெளியில் போயிடும். அப்படியா? அங்கே குளம் இருக்கா? சேர்த்து வைக்க நாங்கள் குழாய் வச்சுருக்கு. சரி. இங்கேயும் குழாய் வச்சோம். எங்கே வச்சுருக்கோம்? ஆனால் நானும் அக்கா சேர்ந்து தோண்டி விட்டோம். 2 பேருமா? நீங்கள் சாதாரண கிடையாது. பேட்டு உண்மையிலே வைகாசி 1 இந்த 2025 வைகாசி மாதம் 1 தேதி 1ஆம் தேதி இந்த அற்புதமான புதன்கிழமை நினைக்கிறேன். இங்கே வேறுங்க நம்ம அங்கே போயிட்டு வராதுக்குள்ள எல்லா கம்மாக்கரையில் மருகா பழம் அங்கே ஒரு குட்டையை போட்டால் மீன் மாற்றி வளர்த்துக்கலாம் தாராளமாக. வருமானம் தானே. இல்லை மீன் இந்த வட்டம் விட்டுருங்க, மீன் வாங்கி விடுங்க, பார்த்து வழுகுதுங்க. நல்லா முரட்டத்தனமான மீன் வர்ற மாதிரி பாருங்க. ரோகு எடுத்தது என் பொண்டாட்டி மீன். ரோகு பிறகு கெண்டை அடுத்து இறால், மழை வேறு கெண்டை மீன், கெளுத்தி மீன், ஆரா மீன், ஐர மீன், கெண்டை மீன், கலட்டாட்டு, ஒரு கெண்டை கெளட்டாட்டு மீன் இருக்குது. ஏதோ இது உங்கள் முருகனடி நீதிபதி யூடியூப் சேனலுக்காக அற்புதமாக இருக்கு ஐயா. ஏரிக்கரை ஓரத்திலே 8 வேலி நிலம் இருக்கு. 8 வேலி நிலத்தினிலே என்ன வைத்தால் தோப்பாகும். வாழை வைத்தால் தோப்பாகும், மஞ்சள் வைத்தால் பிஞ்சு விடும், ஆழமாக உழுது வைத்தால் அத்தனையும் பொன்னாகும்.
உண்மையிலேயே பரவாயில்லைங்க, இங்கே நிறைய விட்டை இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. விட்டதுக்கு இது மழை தென்னை மரம் வளருதுல நல்லா இருக்குல்ல, நல்லா வருதுல்ல. உழவுங்க ஒரு சீசனில் உழவு ஆமாம், போகும். இல்லை நான் இன்றைக்கே உழவு வரதுக்கு பத்தாதுன்னு பார்த்தேன். ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு உழவு போடணும். 5 நாள் கழிச்சு தான் உழுவு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் சரியான பக்குவம் உழுவுறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. உழுதோம்னு வச்சுக்கோங்க, அப்போ தண்ணியெல்லாம் நிற்காத, உள்ளே பிடிச்சிட்டு நல்லா குடிக்க குடிக்க வேர்கள்லாம் நல்லா வரும். பலாமரம் பாருங்க எப்படி வருது. பழம் இதெல்லாம் இந்த விட சல்லு. நம்ம இந்த புல்லுலாம் வயசாயிருச்சுல, இது ஆட்டுக்குட்டி கடலூர்லேருந்து வந்து சங்கீதா ஸ்டூடெண்ட் நட்டு வச்சாங்க இந்த செடியை. என்னங்க இந்த இங்கே ஒன்று அந்த ஒன்று பார்த்தீங்களா, ரெண்டா அந்த அங்கே. இது பேர் என்ன பேர்? மங்கோகனியா? இது பேர் இது கிளரி செடியா? நெல்லிக்காய் முளைக்கும். அந்த அங்கே நட்டுருக்கோம்ல, அந்த வாழை மரத்து பக்கத்தில் வளர்ந்துருக்குல்ல, அது நாட்டு அகத்திக்கிறேன். தோட்டத்துக்கு ஆடு மாடு வந்த பிறகு உணவே இதுதாங்க பிரதான உணவு. வெட்டி வெட்டி போட போட கொய்யாக்கெல்லாம் காய்ச்சிருச்சு. வெட்டி வெட்டி போட போட திருப்பி அந்த குச்சி எடுத்து வேலி ஓரத்தில் ஃபுல்லாக நட்டா அது வேலி. இதுக்கு பேர் தான் கொய்யாக்கா. கொய்யாக்கா 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 கொய்யாக்கா. எத்தனை எப்படி 20 இருக்குங்களா? அத்திக்காய் காய் காய் இதுதான் கொய்யாக்கா. செடி எவ்வளோ இருக்கு பாருங்க. ஆனால் எவ்வளோ அது ஏன் சொல்றீங்க? இப்போ பச்சை செடியெல்லாம் கணிக்குது. இக்கா வருங்க கொய்யா மரம்லாம் விஜயகாந்த் பிறந்து நினைவுக்கு வச்சதுனால பரவாயில்லைங்க. நல்லா மரமாக இருந்திருக்கு. இன்னைத்தையும் பார்க்குறேன்.